நிலக்கோட்டை அருகே பள்ளப்பட்டியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த பள்ளப்பட்டியில் தெற்கு தெரு ஒக்கலிகர் கவுடர் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்தினம் கணபதி ஹோமத்துடன் துவங்கிய விழாவில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர்தாரை தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரமாண்ட யாகசாலையில் வைக்கப்பட்டு சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை, பூர்ணாகுதி தீபாதாரணைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதற்கால யாகசாலை பூஜை, வேதபாரண்யம், 3 கால யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக காலை சீனிவாச நரசிம்ம சுவாமிகள், சுரேஷ் பவன் தலைமையிலான சிவாச்சியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடாம் புறப்பட்டு ராஜ கோபுர கலசத்திற்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்போது கருட பகவான் வானில் வட்டமிட்டதைக் கண்ட பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற வெண்ணெய் முட்டும் கோஷம் எழுப்பி பெருமாளை வழிபட்டனர். இக்கும்பாபிஷேக விழாவிற்கு திண்டுக்கல், மதுரை, கோவை, திருப்பூர், நெல்லை, தேனி, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. யாரும் உமக்கே நாமாச் செய்வோம் மற்ற திங்கள் வருவாக்கு செயலாக அங்க பரவல்ல ஆற்றை नमो नमः